ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஸ்பாட்டிஃபை கார்ட் சீரீஸ் ஷார்ட்ஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் சாங் சஜஷன்ஸும் கூட கொடுத்துருந்தீங்க. அதுவுமே நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நம்ம அந்த ஸ்பாட்டிஃபை கார்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கூலி மூவியில் பவர் ஹவுஸ் சாங்கோட ஸ்பாட்டிஃபை கார்டு தான் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த மூவி போஸ்டர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்லைன் வந்து பென்சிலில் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு எரேசர் எடுத்து அந்த அவுட்லைனை லைட்டாக அழிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம கொஞ்சம் மைல்டான ப்ரெஷர் கொடுத்து இரேஸ் பண்ணால் அந்த அவுட்லைனும் கொஞ்சம் தெரியும். அண்ட் அதே மாதிரி ஒரு டார்க் இம்ப்ரெஷனும் இருக்காது. உங்கள்கிட்ட நீடர் எரேசர் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் நார்மல் எரேசர் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு பிளாக் பென் எடுத்து அந்த அவுட்லைன் தான் நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வாட்டர் ப்ரூஃப் லைனர் பென்ஸ் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க நார்மல் பிளாக் ஜெல்லே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் சூப்பராகவே தான் வரும். பட் என்னென்னா மேலே தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பாட்டிஃபை கார்டுக்கு அந்த மூவி போஸ்டரோட ஒரு ஸ்டென்சில் இமேஜ் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ தட் எல்லாருமே பண்ணுறதுக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி லுக்கும் வந்து சூப்பராகவே என்ஹான்ஸ்டாக இருக்கும். அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே பென் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த டார்க்கர் ஏரியாஸ் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பென் வச்சே கலர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹைலைட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் வருமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹேரோட ஹைலைட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா டீட்டெயில்டாக தெரியும். அண்ட் ஒர்க்குமே வந்து ரிசல்ட் சூப்பராக வரும். ஒரு நார்மல் ஃபோட்டோவை ஸ்டென்சில் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். அண்ட் அதுக்கு தனியாக ஆப்ஸும் கூட இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கீழே ஸ்டென்சில்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கெட்சிங் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு போகலாம். பேக்ரவுண்டுக்கு வந்து கோல்டு வந்து பின்னாடி ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து ஒரு ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த மூவி வந்து ஒரு கோல்டு தீம் பேஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தீம் சஜஷன்ஸ் ஆர் சாங் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ கீழேருந்து ஸ்பாட்டிஃபை கார்டுக்காக அந்த சாங் நேம் அண்ட் மூவி நேம் எழுதி அந்த ஸ்பாட்டிஃபை சாங்கில் வர மாதிரி அந்த ப்ளே பட்டன்ஸ்லாம் வரைஞ்சி அதுக்கும் வந்துட்டு ஸ்கெட்சிங்லாம் பண்ணி முடிச்சுட்டா நம்மளோட ஸ்பாட்டிஃபை கார்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்பாட்டிஃபை கார்டை ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது சாங் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய்.